அண்ணே வண்டி ஓட்டவே வெறுப்பா இருக்குண்ணே, கட்ட கட்டன்னு ஒரே சவுண்டுண்ணே. நிப்பாட்டுங்க, என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க சொல்லுவோம். அண்ணே கம்ப்ளைண்ட் என்னன்னு நானே சொல்றேன். சைலன்சருக்குள்ள இருந்து தானே கட கடன்னு சவுண்ட் வருது. அது எப்படி நீங்களாவே சொல்றீங்க? அந்த கொடுமையனே கேக்குறேன். என் தங்கச்சிமே மாமா ஒரு ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்டேனே, அதெல்லாம் கெடுதிடா சாப்பிடக்கூடாது நானும் சொன்னேனே. சின்ன பையவுல சரி சரின்னு கேட்டுக்கு வந்தவன் என்ன நினைச்சேன் சைலன்சருக்குள்ள ஒரு கல்ல தூக்கி போட்டானே. அதுல இருந்து வண்டியை ஓட்டினாவே ஒரே இறைச்சலா இருக்குண்ணே. சைலன்சருக்குள்ள கல்லு போட்டதை விளாட்டுத்தனமால சொல்றீங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ள போச்சுன்னா எடுக்கிறது சாமானியப்பட்ட வேலை இல்ல. என்னண்ணே இப்படி சொல்ற? சைலன்சரை கழட்டி தலையில புடிச்சா வந்துரும்ல நான் நினைச்சேன். எப்படி சைலன்சரை கலட்டிட்டு தலையில ஆட்டினா மட்டும் கல் வந்துருமா? இல்லண்ணே. இல்லன்னா இப்படி வந்துருங்கிறியா? வராதுண்ணே. ஆனா கொடுத்த வேலையை பாரு. இல்லன்னா சைலன்சர்னா என்ன, ஏன் கல் வராதுங்கிறத சொல்றேன், தெளிவா கேட்டுக்க. பொதுவாகவே ஒரு சைலன்சரோட வேலை என்னன்னா இன்ஜின்ல இருந்து வெளியில வரக்கூடிய அதிகப்படியான பொல்யூஷனையும் அதிகப்படியான சத்தத்தையும் குறைக்கிறது தான். அதிகப்படியான பொல்யூஷனை கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற டிவைஸ் வச்சு குறைச்சிருவாங்க. இதே அதிகப்படியான சத்தத்தை வந்து உள்ளுக்குள்ள வந்து டியூபை வளைச்சு வளைச்சு கொண்டு வந்து வெளியில விடுவாங்க. இதனால இதுக்குள்ள